Hello traders, welcome back. So இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து கோட் ஃபண்டட் அக்கௌண்ட் ரூல்ஸை பற்றி தான். ஸோ ரூல்ஸ் இதுலேயே இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். கோட் ஃபண்டட் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எஃப்ஏ கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே எல்லாமே இருக்குது. எந்த கொஸ்டின் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டினரி கொஸ்டின் மட்டும் தான் ரிவ்யூ ஆகும், எல்லா கொஸ்டின் ரிவ்யூ ஆகுது. இந்த 2 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப் அக்கௌண்டோடது நம்மளுக்கு வந்து இதில் காமிக்கும். 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து கோட் இதில் தான் வந்து பாஸ் ஆகிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான். ஸோ இது ஸ்டாண்டர்டாக நான் வந்து சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணி எடுக்கிறது. ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்டில். ஸோ இதில் வந்து ரிஸ்க் லிமிட்டை அவங்க கிளியராக போட்டுக்கோங்க. கோட் ஃபண்டட் கோட் ட்ரேடர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எவாகேஷன்ஸ் ஃபேஸ் 2 டு அன்லாக் அப்படின்னு போட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 5K அக்கௌண்ட்டை பற்றி தான் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ 5K அக்கௌண்ட்டு நம்ம வாங்கினோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவாகேஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் 10% டார்கெட், அதாவது 10% தான் $5000 அக்கௌண்ட் வாங்கினோம்னா 10%னா $500 வரும். ஸோ அப்போ $500 வந்து நம்ம வந்து டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து உங்களுக்கு வந்து வரும். அதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் டார்கெட்லாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து டெய்லி ட்ரா டவுன் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இதில் வந்து டார்கெட்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ வேணாலும் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பேஅவுட் எடுக்கும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ எவாகேஷன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து இது வந்து இந்த டெய்லி ட்ரா டவுன் வந்து கொஞ்சம் சிம்பிளான சொல்லணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 5% மட்டும் தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட்டில் $250 தான் நீங்கள் வந்து இப்போ 5K அக்கௌண்ட்னா $250 மட்டும் தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே $1 இல்லை 50 காசோ இல்லை 5 பைசா டாலர் போனாலுமே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீச் ஆகிடும். இது மெயிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதுதான். ஸோ அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ மேக்ஸிமம் ஓவர் லாஸ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10% கொடுத்துருக்காங்க. 10% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் இல்லை, மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து 10% தான் பண்ண முடியும். இப்போ $250 ஒரு நாள் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் $250 பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ டோட்டலாகவே $500 ரீச் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் யாருமே 5% ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுப்பாங்க. 100 இல்லைனா ஒரு $70 தான் மேக்ஸிமம் லாஸ் வச்சுப்பாங்க. நான்லாம் வந்து ஒரு $80 வரைக்கும் தான் பண்ணுவேன். $80 வரைக்கும் தான் நான் ரிஸ்க் வைப்பேன். 2 ட்ரேட் எடுப்பேன், 3 ட்ரேட் எடுப்பேன். அதுக்கு மேலே ஓவர் கான்ஃபிடண்டாக பண்ண மாட்டேன். நான் வந்து ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்குமோ அந்த இடத்துல வந்து மாற்றிடுவேன் நம்மளோட டார்கெட் கிட்ட ரீச் ஆகும்போது. இது எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து சடனாக வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கேபிட்டல் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்போ தான் வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அது கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அடுத்தது இந்த என்னோட செட்டப்பில் வந்து ட்ரேட் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இப்போ லாஸ் வந்தாலும் லாபம் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் சக்ஸஸாக கொண்டு வர முடியும். எல்லா ட்ரேடருக்கும் இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எவ்வளோ பெரிய நம்பர் 1 ட்ரேடாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் இல்லாமலாம் இருக்காது. ப்ராஃபிட்டை மட்டும் தான் வீடியோ போடுறாங்கன்னா அந்த மாதிரி ட்ரேடை வந்து இங்கே ஃபாலோ பண்ண இங்கே லாஸும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லாரும் இது ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கேம்லிங் மாதிரிலாம் எடுத்துகிட்டு இதில் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு செட்டப்பில் இப்போ ஸ்மார்ட் மணியில் பண்ணுவீங்க. சில பேர் ப்ரைஸ் ஆக்ஷனாக பண்ணுவாங்க, சில பேர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த மூவ் வச்சு நான் வந்து 1 மினிட்ல இந்த மூவ் வச்சு பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஒரு டூல் இருக்குது. உங்களோட டூல் வந்து உங்களுக்கு தான் ஒர்க் ஆகும் தவிர மற்றவங்களோட டூல் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அந்த செட்டப்பை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எந்த இடத்துல சக்ஸஸ் வருது ஒரு 10-20 டேல நார்மலாக எடுத்து பாருங்கள். 0.01 லாட்டில் எடுத்து பார்த்தா சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் இந்த செட்டப்பை யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு செட்டப் யூஸ் பண்ணுறேன், அவங்க ஒரு ஆல்ரெடி பெரிய ட்ரேட்லாம் ஒரு செட்டப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கற்றுக்குங்க. பட் அவங்களுக்கு உண்டான என்ட்ரிஸ் லெவலும் அது வந்து மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த செட்டப்ஸில் அவங்க வந்து இறங்குவாங்க. ஸோ ஸ்டார்ட்டே 90% நம்மளுக்கு சக்ஸஸ் கொண்டு வந்தாலுமே 10% நியூஸில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ட்ரேடிங் டே. இது என்னன்னா இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா 3 நாள் ட்ரேட் பண்ணால் போதுமா அப்படின்னு. இது ஃபண்டிங் கிளிப்ஸில் வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் மீன்ஸ் மினிமம் வந்து $25 வந்து நீங்கள் எடுக்கணும். எல்லா நீங்கள் வந்து ஸ்வைப் அப்புறம் வந்து கமிஷன்லாம் போக
இது வந்து 3 நாளைக்கு மட்டும்தான். இது 3 நாளைக்கு மேலே எப்போ வேணாலும் பாஸ் ஆகலாம். 3 நாளைக்குள்ளே தான் பாஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் இல்லை. இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பே அவுட் எடுக்கிற வரைக்கும் இது வந்து ரிப்பீட்டடாக வரும். இந்த ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால வந்து இவங்களை வந்து 3 நாள் பாஸ் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அடுத்த கட்ட மூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரே நாளில் வந்து 10% எடுத்துடலாம். 10% எடுத்தாலுமே இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டில் வரணும். இந்த கவுண்டை நான் வந்து பின்னாடி அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் டெய்லி ப்ராஃபிட் இதுக்கு லிமிட் இல்லை. நம்மளுக்கு ஃபேஸ் 1லையும் சரி ஃபேஸ் 2லையும் சரி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் லிமிட் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் $3,000 மேலே எடுக்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு போக இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு சக்ஸஸ் கொண்டு வரலாம். கண்டிப்பாக $300 ஒரு விஷயம் இல்லை. பெரிய பெரிய ட்ரேட்லாம் நல்லா A+ ட்ரேடருக்கு மேலே இருக்கவங்க நிறைய பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க, இல்லாமல் இல்லை. அதனால தாராளமாக நம்ம எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த 5K அக்கௌண்ட்டில் $3,000 மேலே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. நீங்கள் 500 இடத்துல 1000 இடத்துல அவ்வளோவா நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு கம்மியாகவே க்ரோ ஆனாலே போதும். அப்புறம் கன்சன்சி ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால தைரியமாக நீங்கள் வந்து கன்சன்சி ரூல்ஸ் இருக்குது அப்படிலாம், ஹிட்டன் ரூல்ஸ் இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸை எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ கோட் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஒரு 2% மேலே இவங்க லிமிட் வச்சுருக்காங்க. 2% தான் கேபிட்டல்லேருந்து. அந்த 2% மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோவாக அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். அது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஃபண்டட் அக்கௌண்ட் மீன்ஸ் இதில் லைவ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதில் மட்டும் தான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் ஆகும். என் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஒரு டைம் அப்படி தான் லாஸ் ஆகிடுச்சு. நான் அந்த அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அக்கௌண்ட்டு மாற்றினேன். ஸோ அதனால் இதை கவனமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் ஃபேஸ் 1 செட்டப் அதே தான், நான் மேலே சொன்னதே தான். பாஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபேஸ் 2 உங்களுக்கு செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேஸ் 2 நம்ம வந்ததுக்கு அப்புறமா இதுலேயும் 3 அந்த வேலிடிட்டி டேஸ் பாருங்கள். 3 வேலிடிட்டி டேஸ் வந்து கம்பல்சரி எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரே நாளில் ப்ராஃபிட் எடுத்தாலுமே இல்லை, இப்போ 2 ஸ்டெப்பில் 5% நான் ஒரே நாள் எடுத்துகிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு அக்கௌண்ட் வரல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த 3 நாள் வேலிடேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கம்ப்ளீட் பண்ணுற சொல்கிறது ட்ரேட் பண்ணுறதில்ல. நீங்கள் அதை வந்து 0.5% எடுக்கணும். அது கம்பல்சரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் 2 ஸ்டெப் நீங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ரிவ்யூவில் இருக்கும். ரிவ்யூ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து லைவ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதுலேயும் வந்து எலிஜிபிள் பே அவுட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பே அவுட் எலிஜிபிளுக்கு 3 ட்ரேடிங் டே சேம் இங்கே இருக்க ரூல்ஸே தான் இங்கேயும். இது கண்டினியூஸாக நீங்கள் எத்தனை பே அவுட் இதெல்லாம் கண்டினியூ ஆகும். இதில் எதுவும் மாற்றமே இல்லை, இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இதில் வந்து ரீசெட் ஆகிட்டு பிறகு பார்த்தீங்க இதுலேயே கொடுத்தாங்க ரீசெட் ஆஃப்டர் ஈச் பே அவுட் அப்படின்னு. நீங்கள் ஒரு பே அவுட்டுக்கு இந்த 3 ட்ரேடிங் டே கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா நீங்கள் ஒரு பே அவுட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த பே அவுட் எடுக்கும்போது 3 டேஸ் கம்பல்சரி 0.5% $25 வந்து ஒரு நாளில் ட்ரேடுக்கு ஒரு நாள் முடியறதுக்குள்ள $25 நீங்கள் ப்ராஃபிட்டில் மேக் பண்ணணும். அது $10 $5 எது வேணா இருக்கலாம், நீங்கள் மேக் பண்ணணும். அதுதான் இது. ஸோ அதில் அவங்க தெளிவாக போட்டுட்டாங்க. ஸோ வேலிடேட்டுங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்ல. ஸோ இதில் தான் இதை தான் அது 0.5% இன்ஷியட் டு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இதில் கொஞ்சம் எல்லாரும் குழம்புறது என்னன்னா, இப்போ நான் கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன். 5000 இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் 0.5% இங்கே கொடுத்துருக்காங்க. 5% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $25. அதாவது இங்கே $5000 கேபிட்டல், எந்த கேபிட்டல் இருந்தால் இருக்கலாம், 10,000 25,000 இருக்கலாம். அதில் வந்து 0.5 நீங்கள் வந்து $25 எடுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டுக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து மாறும். $25 எடுக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே வந்து நான் $25 எடுத்துட்டேன் ப்ரோ. ஆனால் மைனஸ் அதில் ஸ்வைப் போட இருக்கும், இல்லை கமிஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு 0.10 குறைஞ்சிட்டாலும் இது வந்து வேலிடிட்டி இல்லை. சரிங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து 25ன்னு காமிக்கணும். 25+ காமிச்சா கூட பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து $10 இப்போ ஒரு ட்ரேடில் எடுத்துட்டேன். அடுத்த ட்ரேடில் ஒரு $5 எடுத்துட்டேன். ஸோ அடுத்த ட்ரேடில் வந்து ஒரு $21 எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து $36. அந்த டே ஃபுல்லாக எடுக்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா $36 வரும்போது கண்டிப்பாக இது வேலிட் எடுத்துப்பாங்க. அதனால் அந்த டே கணக்கு தான் அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதோட மீனிங்கு அந்த டே தான். டேயில் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது $25 மேலே இருக்கணும். $25 ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது கீழே டவுன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் டெய்லி டவுன் வந்து லிமிட்டை 5% கிராஸ் பண்ணக்கூடாது. கிராஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோவோ அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீச் ஆகிடும். புது அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் நான் சொன்னதே தான், இதில் எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1 lakhல கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம 5K அக்கௌண்ட் தான் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமமும் இதே தான். அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 10% பண்ணக்கூடாது. 10%னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நீங்கள் 5000 இதுக்கு 10% கால்குலேஷன் பண்ணிங்கன்னா, ஸோ 10% பண்ணும்போது $500. இந்த $500 தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். $500க்கு மேலே லாஸ் பண்ண முடியாது ஆட்டோவாக. அது லிமிட்டை கிராஸ் பண்ணலை. நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது லிமிட்டை கிராஸ் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு $5000லேருந்து $4500 வந்துட்டீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து $1 டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸில் போனாலுமே கண்டிப்பாக அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடும். மறந்துடாதீங்க. இல்லை எனக்கு டார்கெட் ஒரு செகண்டில் தான் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ற கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க. இது ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆகிடும். எனக்கு நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து $4500 கீழே போனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீச் ஆகிடும் அக்கௌண்ட். $500 தான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சேம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரிவார்ட்ஸில் நீங்கள் பார்த்தாலே நான் சொல்ல நினச்சேன். ரிவார்ட்ஸில் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ ப்ராஃபிட் வந்து 80% தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ பை வீக்கு தான் அது பே அவுட் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டே இது தான். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வேணும்னா அதில் ஒரு சில ஆட் கேட்பாங்க. அது பண்ணுறது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது மேக்ஸிமம் நிறைய யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் வந்து $3000 தான் லிமிட்டு. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்க. அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு மேலே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ சொல்கிறேன், இது வந்து நார்மலாக இந்த அக்கௌண்ட்டுக்கு 5K அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாரி வந்து இந்த லிமிட்டேஷன் வந்து மாறும். அதை பார்த்துங்க. ஸோ இங்கே இருக்கிற இதுதான் லைவ் அக்கௌண்ட்டுக்கு மெயினானது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஷியட்லி 2 பே அவுட் கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயும் சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு டூ பே அவுட்டுக்கு வந்து வித்ட்ரால் கேப்டுன்னு சொல்லிட்டு 6% தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் 5K அக்கௌண்ட்டில் நான் முதல்ல சொன்னது தான். ஸோ இது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 5000 × 6% தான். அது ஃபஸ்ட்டு 2 பே அவுட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா $300. இந்த $300 தான் நம்ம வந்து 80% நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் 80% $250 தான் கிடைக்கும். நீங்கள் 300, 350 2 அதை அவங்க சொல்கிற வர்றது என்னென்னா ரெண்டு பே அவுட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 பே அவுட்டுக்கு மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் இல்லை. ஸோ திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ரிமூவ்டு ஆஃப்டர் த செகண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பே அவுட்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2 பே அவுட்டுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். 2 பே அவுட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பே அவுட் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. 100% ஸ்பெட் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். 40% அதில் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆன் டிமாண்டு ஃபஸ்ட்டு ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கும் போதே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அது வேணுன்றவங்க அமௌண்ட் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டது என்னென்னா லிவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டாலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவகேஷன் பொறுத்த வரைக்கும் 1:100 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஸோ ஃபாரெக்ஸ் பண்ணும்போது 1:50 தான். இதுலேருந்து $50 கம்மி பண்ணிடுவாங்க. அதனால் இதில் வந்து கமோடிட்டியில் பண்ணும்போது 10% வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். இது எவ்வளோ லாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அதிகபட்ச லாட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இஷ்யூ வராது. 0.35 வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்திருக்கு 35 வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது அவ்வளோவா நான் அதிகமாக பண்ணுறதில்ல. 35 தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது. அதிகமாக நான் பண்ண மாட்டேன். அது ஒரு EURUSDயில் மட்டும் ட்ரை பண்ணேன். பட் அது ஒரு $15 நான் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால பெருசாக அது வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நான் அதிகமாக யூஸ் பண்ணுற லாட்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 11 தான் அதிகபட்சம் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 11க்கு மேலே நான் போகிறதும் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுது. நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய பல்க் ஆகிடும். ஸோ 11க்கு மேலே யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடியாக யூஸ் பண்ணுறது வந்து பாயிண்ட் வந்து 6ம் ஆர் இல்லைனா 7 அந்த இடத்துல 7 யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். 7 யூஸ் பண்ணி $7 இல்லைன்னா $8 பாயிண்ட் கிட்ட சொல்கிறேன். பாயிண்ட் கிட்ட வர மாதிரி 7 அதாவது பிப்ஸில் சொன்னோன்னா 700 பிப்ஸ் கிட்ட நான் வரும்போது நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு
1% மட்டும் தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ஸோ இதுதான் ரூல்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து 1 ஸ்டெப் மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, 3 ஸ்டெப் மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, பே லெட்டர் வந்து நீங்கள் வந்து பே லெட்டரில் ஈஸியாக 1 இயர் நல்லா பாஸ் ஆகிடலாம். பட் அதுக்கு அமௌண்ட் வந்து பே லெட்டர் நம்ம அக்கௌண்ட் வாங்கும்போதே கொடுத்துருவாங்க, சும்மா கொடுத்துருவாங்க, டெமோ அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை பாஸ் ஆனீங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் கேட்டதுக்கப்புறமா இப்போ வந்து 10K அக்கௌண்ட்டுக்கு வந்து 118 ப்ளஸ் அப்புறம் அந்த நம்ம டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் சேர்த்து $120 இருந்துச்சுன்னா நீங்கள் பே லேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 100K வந்து வாங்கி பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸில் வந்து 3% தான் நீங்கள் வந்து டெய்லி வந்து லாஸ் பண்ணுறது இருக்கும். டோட்டலாகவே வந்து மேக்ஸிமம் லாஸ் 6% தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் அது வேணும்னா போடலாம். ஏன்னா பே லெட்டர் வந்து நிறைய நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட்லாம் 30 நாள் கடந்து போச்சு. ஆட்டோமேட்டிக்காக 30 நாளுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அது வந்து பே லெட்டர் வந்து கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த பே லெட்டரு. ஸோ அது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து $1 வச்சு கூட, நீங்கள் வந்து $5 வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கலாம். பட் பே பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் லைவ் அக்கௌண்ட்டே தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிட்டு பணம் இருந்தால் பண்ணலாம், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் சின்னதாக க்ரோ ஆகிறவங்களுக்கு 5K அக்கௌண்ட்டே பெஸ்ட்டு, 2 ஸ்டெப் பெஸ்ட்டு. நீங்கள் அதுவே பாஸ் ஆகி பே அவுட் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு $32 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. எனக்கே ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து $32 கிட்ட தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நான் இப்போ வந்து இந்த 2 ஸ்டெப் கோட் மோடுக்கு வந்து போயிட்டேன். ஸோ இதுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கும், அவ்வளோதான். இங்கே எப்பயும் போல் 10% இதில் இருக்கும். இங்கே 4% மாறிடும். இந்த இடத்துல எல்லாமே 4%. ஒரு நாளைக்கு நான் $200 தான் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோவா இப்போ போகிறதில்ல. நான் $80 மேக்ஸிமம் வந்தாலே நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு, லாஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து $50 கிட்ட வந்தாலே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கு வர பெருசாக ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு $5000 பெரிய விஷயம், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் மைண்ட் செட் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் daily.inல இப்போ என் அக்கௌண்ட்டில் பாருங்கள், நான் இது வந்து ஒரு பேஸ் ஒன் பாஸ் ஆன அக்கௌண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதிலலாம் பாஸ் ஆன அக்கௌண்ட் தான். ஸோ அந்த ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால 3 days நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 நாள் வந்து ட்ரேட் வந்து பாஸ் ஆகிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதில் 3 நாளுக்கு மேலே கிராஸ் பண்ணி போகிறேன். இத்தனை நாளாக கிராஸ் பண்ணலாமல் கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்குது அதுதான் இந்த 3 daysன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, மினிமம் 3 daysன்னு சொல்லிட்டு. இதை தப்பாக புரிஞ்சுக்காதுங்க. 3 days வந்து 3 days ட்ரேட் பண்ணால் போதும்னு இல்லை. 3 days வந்து 0.5% அவங்க இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து 0.5% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ட்ரேடிங் டேன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். இதை வந்து நீங்கள் வந்து கடந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேடிங் டேவை கிராஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது வந்து நான் பாஸ் அந்த பழைய அக்கௌண்ட்டு மே மாதம் எடுத்து இதுதான் பே அவுட்டில் நம்ம எடுத்து வந்த அக்கௌண்ட்டில். இது பழசு. இது பார்த்தீங்கன்னா 10% கிட்ட எடுத்துட்டேன் நான். அது எடுத்ததுக்கப்புறம் தான் நான் phase 1 பாஸ் ஆகிட்டு phase 2 வந்துட்டேன். ஸோ இதுதான் நார்மலாக உள்ளது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கிளியராகவும் புரியலாம்னு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்னோடய க்ரோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ மேக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக கொண்டு வரலாம். ஆல் த பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் வேணும், என்னோட லிங்க் நான் அதில் கொடுக்குறேன், கோட் ஃபண்டட் அக்கௌண்ட் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஒர்க் போகிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல பில்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு லைவ் ட்ரேடும் ரெகுலர் ட்ரேடும் பண்ணான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இது பிஸ்னஸாகவே கொண்டு போகணும் தான் என்னோட ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல.
ஸோ நம்ம வந்து க்ரோ ஆகி பில்ட் பண்ணால் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் இங்கேருந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலுமே உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட்டை லைவாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் உங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அதுவே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராது. ஒரு சில ட்ரேடில் நம்ம ஸ்ட்ராட்டஜியுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நிறையா பிக் ட்ரேடரே லூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஒரு நாள் லாபம் ஒரு நாளும் ட்ரேடிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண வேண்டாம், எமோஷனலாக ட்ரேட் பண்ண வேண்டாம். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எமோஷனலாக இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை. பட் நிதானமாக பண்ணுங்கள். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட எமோஷனல் தான் உங்களோட கேபிட்டலே. நீங்கள் ஏன்னா ஃபெயில் ஆக அக்கௌண்ட் வாங்க ஒரு பேர் வாங்கினாலும் உங்களை மாரி ஒரு 1,00,000 பேர் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ டாலர் வருதுன்னு பார்த்துங்க. ஸோ அதில் தான் குரோ ஆகிறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னா நீங்கள் கொஞ்சமாக ட்ரேட் எடுத்து கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். இந்த டூ ஸ்டெப் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறது இந்த 2 ஸ்டெப்பே வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே அவுட் எடுக்கிற வரைக்கும் ஒரே அக்கௌண்ட் வாங்கி பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். 10 நாளில் கூட 20 நாள், ஒரு மாதம் லிமிட்டே இல்லை உங்களுக்கு. ஸோ இதில் வந்து லிமிட்டே இல்லை உங்களுக்கு, எப்போ நீங்கள் வாங்கினாலும் பாஸ் ஆகலாம். இந்த லிமிட் டேவே உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு லிமிட் இருக்குது, இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும். அது இல்லாமல் கன்சன்சி இல்லாத இந்த ரூல்ஸ்லேயே இல்லை. இதில் கன்சன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்கணும். கன்சன்சி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 20% கம்மி கன்சன்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் ஆனாலே 40, 45, 35 மேலே தான் வரும். எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் அது என்னது ஒரு பொருட்டாகவே நீங்கள் பார்த்துக்கணும் கன்சன்சி வேணும்னு சொல்லிட்டு. பட் கன்சன்சி எதில் வேணும்னா நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறதுல கன்சன்சி வேணும். ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அந்த கன்சன்சியோட போயிட்டு இப்போ $40 டார்கெட்னா $40 இல்லை 1:1னா 1:1, 1:2னா 1:2. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சோன்னா ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்களோ ஒரு வேளை உங்களுக்கு ப்ராஃபிட் கிட்ட மூவ் ஆச்சு, டிபி கிட்ட மூவ் ஆச்சுன்னா ஒரு வேளை எனக்கு இதுக்கப்புறம் வேண்டாம்னா உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்கு. இல்லை நீங்கள் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணுங்கள், தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டாப் லாஸை வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்குங்க. அதில் லாஸ் ஆகாமல் ஒரு $10 மட்டும் மினிமம் கிடைக்கட்டும், இல்லை ஒரு $5 கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை பார்க்காதீங்க. லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடோட உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் மெயின். மறக்காமல் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டை லைவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில் வந்து சார்ட்டில் வந்து ட்ரேடிங் வியூவில் காமிப்பாங்க, லைவாகவும் நிறைய பேர் காமிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதேமாரி ஆல்ரெடி எடுத்த ட்ரேடு கூட எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து ப்ரீவியஸ் வந்து ஹைட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து என்ட்ரிஸ் பாயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து அடுத்த ட்ரேடு கூட கொண்டு வரதுக்கு இருக்குது ட்ரேடிங்கில். அது வந்து காசு கொடுத்து வாங்கினா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 minutes 10 minutes கூட நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டு கூட திரும்பி அதை வீடியோவாக நீங்கள் ஆர்டர் பிளாக்காக ரெடி பண்ணலாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கேமிங்கில் போய் விழுந்துடாதீங்க. ஓன் ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். யார்கிட்டயோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ இல்லை கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கேமிங்கில் இல்லை, ஒரே டைமில் லக்கும் இல்லை. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ், இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து இதை வச்சு பண்ணுங்கள். நான் பண்ணுறது எஸ்எம்சி கான்செப்டில் தான் பண்ணுறேன். நான் 1 ஹவரில் பார்ப்பேன். 50 minutesல என்ட்ரி எடுத்துகிட்டு 50 minutesக்குள்ளே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பேன். டார்கெட் மேக்ஸிமம் வந்து அதான் $50, $70, சில டைம் $100 வரைக்கும் நல்லா கான்ஃபிடன்ட் தான், $100 வரைக்கும் வைப்பேன். ஸோ என்னோட டார்கெட் கிட்ட மூவ் ஆகும்போது இல்லை ஒரு லெவலுக்கு 50% இல்லை 20% மூவ் ஆகும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து மாற்றிடுவேன். அது அடித்தாலுமே அப்படி தான், அதோட விட்டுருவேன். ஸோ கொஞ்சம் எமோஷனல் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எல்லா ட்ரேடருக்கும் எமோஷனல் இருக்கும். ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது எமோஷனல் வரும், ப்ராஃபிட் வரும்போது அந்த எமோஷனல் இருக்காது. ஸோ இதுதான் வந்து எல்லா ட்ரேடருக்கும் உள்ளது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.